மக்கள் உழைப்பை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த உண்மைக்கு உழைப்புக்கு மரியாதை இல்லை. இலவசம் கொடுக்குறானா? இப்போது போகிற போக்கில் பார்த்தா என்ன சொல்லிட்டாங்கனாக்க அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் நாம் தமிழுடைய வாக்குகள் களத்தில் இறங்கி உண்மையாக கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே 16 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் களத்தில் உழைக்கிறாரு. ₹1 கூட கொடுத்து ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கினவர் இன்னைக்கு 4% இறங்கி இருக்கிறாருன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்களுக்கு தோல்வி இல்லை. நாங்கள் 1000 வெற்றிகளை கண்டவரில் 1000 தோல்விகளை கண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு இது சோர்வு கொடுக்காது, கொஞ்சம் மன வலியை தான் கொடுக்குது. என்ன ஆனாலும் இனி வரும் காலத்தில் மக்களோடு நாங்கள் பயணிப்போம், மக்களுக்காக நிற்போம். அது இன்றைக்கி நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், அதனால் வேறு கட்சிக்கு போயிடுவோம், அதெல்லாம் கிடையாது. உண்மைக்கு நிற்கிறோம், தமிழ் உணர்வோடு தமிழுக்காக நிற்கிறோம். அதனால் நாங்கள் மற்றவங்கள மாதிரி பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ இலவசத்தை கொடுத்து நான் இலவச பஸ்ஸு கொடுப்பேன், தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸு கொடுப்பேன், நான் இலவசமாக பிள்ளைங்களை கூட கொடுப்பேன், நான் எங்கள் அண்ணனுக்கு போய் பொண்டாட்டியாக கூட இருந்துவிடும், அது மாதிரி தரங்கட்ட செயல்கள்லாம் நாங்கள் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக நின்றுக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன மாதிரி நாங்கள் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குற பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. இங்கே இருக்கிற நரிகளால் தான் எங்களுக்கு தொல்லை. அந்த நரிகளாலையும் துரோகிகளால் தான் நாங்கள் வீழ்ந்திருக்கோம். தவிர இனி வரும் காலங்களை எப்படி வீழ்ந்தோமோ இதை விட வீரியமாக எழுந்து நிற்போம். நாம் தமிழர் தமிழருக்கான ஆட்சி அமைப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் மக்களுக்காக வாழ்கிறோம், மக்கள் உரிமைக்காக வாழ்கிறோம்.